அண்ணா போலான்னு. ஏய் அவங்க கிளம்பிட்டாங்க. ஆட்டோ நம்பர் TN09 BV 1706. அண்ணா டைம் ஆகுது. 10 மணிக்குள்ள எக்ஸாம் ஹால்ல இருக்கணும். கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. ஏ சக்தி, கொஞ்சமா சாப்பிடுங்களா? நான் படிக்கணும் வெற்றி, டிஸ்டர்ப் பண்ணாத. நீ பாட்டுக்கு படி, நான் உனக்கு ஊட்டி விடுறேன். வேண்டாங்கிறான்ல. பரவாயில்ல, இந்தா சாப்பிடு. இப்போ வயிறு நிறைஞ்சிருச்சுல்ல, இனிமே நீ டென்ஷன் எல்லாம் பறிச்சு எழுதலாம். ஆமா, நீ சாப்பிட்டியா? உன்னை முதல்ல பறிச்சு எழுத வைக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஏ லூசு, என்ன சாப்பிட வச்சல, அப்படியே நீ சாப்பிட்ருக்க வேண்டியதானே? விடு சக்தி, நீ முதல்ல நல்லபடியாக பறிச்சு எழுது, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அண்ணா என்ன நிப்பாட்டிட்டீங்க? சீக்கிரம் போங்கண்ணா, எக்ஸாம்க்கு இப்பவே டைம் ஆயிடுச்சு. தம்பி அங்க கொஞ்சம் பாருப்பா. அண்ணே, நீங்கள் வண்டி எடுங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேன். வேண்டாம் தம்பி, நான் புள்ள குட்டிக்காரன். தயவுசெய்து 2 பேரும் இறங்கிடுங்கப்பா. பரவாயில்ல வெற்றி, இறங்கிடு. பயப்படாத. யாரா நீங்க? இதுக்காக எங்களை நிப்பாட்டினீங்க? ஏய், அந்த பொண்ணை போட்டு சொல்லி அசைன்மெண்ட் வந்திருக்கு. நீ ஜகா வாங்கிக்க, இல்லைன்னா ஒன்னையும் போட்டு தள்ளிடுவான். ஏய், அவன்கிட்ட என்னடா பேச்சு வேண்டியிருக்கு? போடுற அவனை. ஏய், அடி. ஏய், ஏய்.
நான் எக்ஸாம் எழுதணும் சார். 10 மணிக்கெல்லாம் எக்ஸாம் ஹால்ல இருக்கணும். அதுக்கப்புறம் வந்தா அலோவ்லாம் பண்ண முடியாதுமா. சார் ப்ளீஸ் சார். மேம் ப்ளீஸ் மேம். என்னம்மா ஷர்ட் இது? எக்ஸாமுக்கு நீட்டா ட்ரெஸ் போட்டு வரணும்னு தெரியாதா உனக்கு? நீதான் இப்படின்னா கூட வந்தவரும் இப்படிதான் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணாம இருக்காரு, பனினோடு நிக்கிறாரு. சார் நான் நீட்டாக தான் சார் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன். வர வழியில பிரச்சனை ஆயிடுச்சு சார். ப்ளீஸ் சார் எக்ஸாம் எழுத பெர்மிஷன் கொடுங்க. சாரிம்மா, என்னால முடியாதுமா. சார் எக்ஸாம் எழுதுறதுக்காக மதுரையில இருந்து வந்திருக்கோம் சார். கொஞ்சம் அனுமதிங்க சார். மா, நீ எங்க இருந்து வந்திருந்தாலும் ரூல்ஸ் தான்மா. 10 மணிக்குள்ள வரவங்க தான் எக்ஸாம் எழுத முடியும். லேட்டா வந்தா எழுத முடியாது. நீங்க சார் வாங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்க. ப்ளீஸ் சார் சார். சார் ஒரு நிமிஷம். அண்ணே ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. சார் பேச பேச வரேன். போக கூடாது சார். சார் இருங்க சார். சார் பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைங்கன்னு டிவில ஓயாம சொல்றீங்க. பேப்பர்ல தினமும் நியூஸ் போடுறீங்க. ஒரு கிராமத்து பொண்ணு பெத்த அப்பாவோட ஆதரவு இல்லாம அவ அம்மாவோட துணையோட நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி கலெக்டர் ஆகணும்ன்ற கனவோட வந்தா ரூல்ஸ் பேசுவீங்களா? கலெக்டர் ஆகி மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது இவளோட லட்சியம் சார். அந்த லட்சியத்தை பேப்பர்ல இருக்கிற ரூல்ஸ்ங்கிற எழுத்தால தடுத்துறாதீங்க சார். ப்ளீஸ் சார், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தம்பி வேண்டாங்க தம்பி, உங்க ஆதங்கத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரூல்ஸை காரணம் காட்டி இவங்களை எக்ஸாம் எழுத விடாம நான் தடுத்தேன்னா ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்துக்கு நான் துரோகம் செஞ்ச மாதிரி ஆயிடும். அந்த குற்ற உணர்வே என்னை கொல்லாம கொன்றும். நீங்க போய் எக்ஸாம் எழுதுங்கம்மா. ஹால் டிக்கெட் கொடுங்க. நல்லா எழுது. இந்தாங்க போம்மா. போங்க. ஓ சார் என்ன சார்? அங்க போய் உட்காருங்க. தேங்க்யூ சார். பரவாயில்ல, சாப்பிடுங்க.
கிராமத்து பொண்ணு பெத்த அப்பாவோட ஆதரவு இல்லாம அவ அம்மாவோட துணையோட நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி கலெக்டர் ஆகணுன்ற கனவோட வந்தா அந்த பொண்ணை நீங்க லேட்டா வந்துட்டான்னு ஒரு காரணத்தை சொல்லி பரீட்சை எழுத விட மாட்டீங்களா? நீங்க ஒருத்தையை மட்டும் தடுக்கல, தலைமுறையவே தடுக்கிறீங்க சார். பொண்ணு படிச்சானா அவ வம்சமே தலை நிமிர்ந்து நிற்கும். ஆனா கலெக்டராக போற கனவோட வந்த ஒரு பொண்ணை பரீட்சை எழுத விடாம தடுத்தா ஒட்டுமொத்த பெண் சமுதாயமே முன்னேற முடியாம தவிக்கும் சார். அங்க பாருடி, அவ ஆர்ம்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. வாடி போய் பேசலாம். போலாம் வாங்க. சார், ஹலோ சார், சோஷியல் மீடியால இருக்கீங்களா? உங்க ஐடி சொல்லுங்களேன், நான் உங்களை ஃபாலோ பண்றேன். ஃபாலோ பண்ணணுமா? உங்க ஃபோன் நம்பர் தரீங்களா? லேட் நைட்ல நம்ம சாட் பண்ணலாம். ஐயோ, சார், நீங்க என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்றீங்க அத சொல்லுங்க சார். என் பாய் பெஸ்டிக்கு நான் சொல்லணும். சொல்லுங்க சார். அத நான் சொல்றேன். காலையில 60 கூட தண்ணி பிடிச்சு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் மாட்டுக்கு புண்ணா காட்டுறாரு. அதான் இவரோட ஆர்ம்ஸ் எல்லாம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏய் சக்தி, ஏய் சக்தி சார், நில்லு. சார், யார் சார் அந்த வில்லி? வில்லியா? யமா, அவதாமே ஹீரோயினி. ஆள விடுங்க. ஏய் சக்தி நில்லு. ஏய் சாரி சக்தி, சாரி சக்தி. ஏய் சக்தி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. நான் எதுவும் பேசல, அவங்க தான் பேசுனாங்க. ஐயோ, இவளை எப்படி சமாதானப்படுத்துறது? பாப்பா, இதுல ஒண்ணே ஒண்ணு கொடுக்குறீங்களா? தேங்க்யூ. சாரி சக்தி, சாரி. ஏய் சக்தி, ஏதோ கொஞ்சம் டைலாக்லாம் பேசி கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுத பெர்மிஷன் வாங்கிட்டானே. சரி, கோத்த மறந்து என்கிட்ட ஜாலியா பேசலான்னு வந்தா பொண்ணுங்களோட கூடி கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை செத்தடானே. ஏய் சக்தி, சக்தி ஒரு நிமிஷம் சக்தி. சாரி சக்தி, என்ன மன்னிச்சிரு. சக்தி கலெக்டருக்கு பரீட்சை எழுதிட்டா கண்டிப்பா அதுல பாஸ் ஆகி கலெக்டர் ஆயிடுவா. இப்ப யமுனா வாழ்க்கை தான் சரி பண்ணணும். அவங்களோட ரோட்டு கடையை டெவலப் பண்ணி கொடுக்கணும். கார்த்திக் கூட அவங்கள சேர்த்து வைக்கணும். நிறைய வேலை இருக்குடா சாமி. இதெல்லாம் எப்படி 2 மாசத்துக்குள்ள முடிக்கிறது? அம்மா, இந்த டிவி கேபிள் வயர் போயிடுச்சுமா. நாளைக்கு சரிங்கண்ணா, மாத்திரலாம். நாளைக்கு பாத்துக்கலாம். தம்பி, சென்னைக்கு போயிருக்கேன்னு சொன்னாவ, எப்போ வந்தீங்க? காலையில வந்தேன் சார். நானும் டெல்லி போயிட்டு காலையில தான்ப்பா வந்தேன். அம்மா நல்லா இருக்காங்களா? அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க. சரிப்பா. இந்த ஆளு டுபாக் ஒரு பார்ட்டியாச்சே. இவன் எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கான்? வாங்க அண்ணாச்சி. வணக்கம் அண்ணாச்சி. வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம். அண்ணா, சேர் எடுத்து இந்த எடுத்துட்டு போடுங்க. வரேம்மா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் இதுல அண்ணாச்சி. உட்காருங்க அண்ணாச்சி. உட்காருங்க. உட்காருங்க. என்ன விஷயம் அண்ணாச்சி? வீட்டுக்கு வரேன்னு ஃபோன் பண்ணிருந்தீங்க. ஒண்ணும் இல்லம்மா, உங்ககிட்ட ஒரு சமையல் ஆர்டர் கொடுக்கலான்னு வந்தம்மா. மீனாட்சி அம்மா கைப்பக்குவத்தை நான் சொல்ல வேண்டியதில்லை. உங்க அம்மாவோட கைப்பக்குவம் உனக்கு அப்படியே வந்துருச்சுமா. அதனால என் பையனோட 5வது பிறந்தநாள் விழாவுக்கு நீ தான் எல்லாம் சமைச்சு கொடுக்கணும். அதெல்லாம் சரிதான். இது வரைக்கும் நான் தனியா ஆர்டர் எடுத்து செஞ்சதில்ல. நீங்க முறையா கேக்குறீங்க. நான் கண்டிப்பா நல்லா செஞ்சு தரேன். சரி, பிறந்த நாள் எப்போ அண்ணாச்சி? நாளைக்கு தாம்மா. நாளைக்கு. சரிங்க அண்ணாச்சி. நான் மொத்தம் எத்தனை பேருக்கு சமைச்சு கொடுக்கணும்?
எப்படியும் ஒரு 500 பேர் வருவாங்கம்மா. அதுலயும் மத்தியிலயும் மாநிலத்திலயும் இருக்கிற மந்திரிங்கெல்லாம் கூட வருவாங்க. ஆ, அதனால சமையல் ரொம்ப தரமா இருக்கணுமா, அதுக்காக தான் உன் வீடு தேடியே வந்தேன். ஆ, சரிங்க அண்ணாச்சி, என்ன சமைச்சு கொடுக்கணும்னு லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? என் பொண்டாட்டி அவளே எழுதி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காமா. இந்த பாருமா. அண்ணாச்சி, இதுல ஸ்வீட்டு, காரம், சாப்பாடுன்னு நிறைய இருக்கு. இதெல்லாம் செஞ்சு தரணும்னா குறைஞ்சது ஒரு 3 லட்சம் ஆகும். பணத்தை பத்தி ஏமா கவலைப்படுற நீ? 5 லட்சம் ஆனாலும் அசால்ட்டா தூக்கி போடுறனா? நீ டேஸ்டா மட்டும் செய், அது போதும் எனக்கு. இவ்வளோ ஆர்டரையும் நான் ஒருத்தி மட்டும் செய்ய முடியாது. ஆளுங்களை வச்சு தான் வேலை செஞ்சாகணும். அட்வான்ஸ் ஒரு 50,000 கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன, நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு இன்னைக்கு அட்வான்ஸா? எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு ஒரே பேமெண்ட்டை வாங்கிக்கமா. மளிகை கடை, பால் கடைக்கெல்லாம் பணம் கொடுக்கணும்ல அண்ணாச்சி. அவங்க கிட்ட எல்லாம் நீ ரெகுலரா வரவு செலவு வச்சிருப்பல்ல, அப்புறம் என்னம்மா? ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு தரேன்னு சொல்லு. இந்த அண்ணாச்சி கை நிறைய பணம் தரமா உனக்கு. சந்தோஷமா வாங்கிட்டு போ, எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிடு. சரிங்க அண்ணாச்சி. மீனாட்சி அம்மாவோட கை பக்குவத்தை இந்த உலகமே புகழ்ந்து பேசணும். அந்த அளவுக்கு சிறப்பா செஞ்சிரு, சரியா? நான் வரமா. சரிங்க அண்ணாச்சி, சரி வாங்க. வெற்றி தம்பி, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அம்மாவை இன்வைட் பண்ணிருக்கேன், மறக்காம வந்துட சொல்லு. சொல்லிடுறேன். ஆ. சரி சரண்யா, நான் இப்பவே ஒரு 5 லேடிஸை வேலைக்கு வர சொல்றேன். ரேவதி, நீ இப்பவே மளிகை கடைக்கு போயிட்டு எல்லா திங்ஸையும் ஆர்டர் பண்ணிட்டு வந்துரு. சரி. சண்முகண்ணா, நீங்க பால் கடைக்கு போய் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துருங்க. அப்படியே அந்த பாத்திர கடைக்கு போய் வாடகை பாத்திரம் எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க, போயிட்டு வாங்க. வேலையை போய் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் என்ன பண்ணணும்? இப்பவே நாம ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் நாளைக்கு கரெக்ட் டைம்க்கு டெலிவரி பண்ண முடியும். யமுனா, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணலாம். சரண்யா, யாரும் எந்த அட்வைஸும் எனக்கு பண்ண வேண்டாம். இந்த ஆர்டரை செஞ்சு முடிச்சா ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு லாபமா கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு நான் ஒரு கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்க போறேன். இதுல யாரும் என்ன தடுக்காதீங்க. இல்ல சரண்யா, அந்த மனோகரன் நல்லவன் கிடையாது. அவன் நிறைய ஃப்ராட் தனம் பண்றவன். அவனை நம்பி இதெல்லாம் செய்ய வேணான்னு கொஞ்சம் சொல்ல. எது செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னென்ன பண்றது? சப்பாத்தி வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், சரியா? அங்க பாரு பாத்திரம். எல்லா பாத்திரமும் வந்துருச்சுமா. சரிங்கண்ணா, வைங்க. காய்கறிகளோட வந்துருச்சுமா. சரிங்கண்ணா. இங்க 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 வைங்க. அது அங்கேயே வச்சிருங்க. ஆமா, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. வசந்தி அக்கா, இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் இங்கதான் வாங்க. சரியா? ரேவதி, கரெக்ட் டைமுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்ட. அக்கா, நாளுக்கு 2000 ரூபாய் தரேன். இன்னைக்கு இந்த சமையல் வேலைக்கு நீங்க எல்லாரும் எனக்கு ஒத்தாசையா இருக்கணும். அதுக்கு என்ன யமுனா, எல்லாரும் ஒண்ணா வேலை பார்ப்போம். முறுக்கு, தட்டை, சீடை, அதிரசம், ஜிலேபி, மிச்சர், இது எல்லாமே போடணும். அப்புறம் சாப்பாடு கூட ரெடி பண்ணிடணும். ஆளாளுக்கு ஒரு வேலையை நம்ம பிரிச்சு செஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன சரண்யா, எல்லாம் செய்வேன் சரண்யா. வாங்கடி, ஆளுக்கு ஒரு வேலையா செய்வோம். வாங்க. அந்த தட்டை முதல்ல எடு. சரி, இது இது இதை பிடிங்க. சரி, நான் எடுக்கிறேன். இதுல வெங்காயத்தை போடு. சரண்யா, நம்ம ரோட்டு கடை பக்கத்துல புதுசா ஒரு பில்டிங் வந்திருக்கு. அதுக்கு அட்வான்ஸ் ஒரு 3 லட்ச ரூபாய் கேக்குறாங்க. இந்த ஆர்டர்ல எப்படியும் நமக்கு 1 லட்ச ரூபாய் லாபம் கிடைக்கும். அத முதல் தவணை அட்வான்ஸா கொடுத்து அந்த இடத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
அதுக்காக தான் நான் இந்த ஆர்டரையும் ஒத்துக்கிட்டேன். நீ நினைக்கிறது நல்லபடியா நடக்கும் யமுனா. கண்டிப்பா நடக்கும்.